பொறுப்புகள் காலப்போக்கிலே மாறும், இடத்தை வைத்து மாறும், அதிகாரியை வைத்து மாறும், என் வாழ்க்கை தரத்தையும் பொறுத்து மாறும். இன்னென்னாருக்கு என்னென்ன தேவைங்கிறது உண்டு, அதை பொறுத்து மாறிண்டே வரும். கேட்பறது இப்போ சில பேருக்கு ஸ்ரீபாஷ்யம் பிடிக்கலாம், சில பேருக்கு திருவாய்மொழி பிடிக்கலாம், சில பேருக்கு ராமாயணம் தான் பிடிக்கலாம், சில பேருக்கு ஒன்று ஒத்தொத்தருக்கு பிடிக்கிறது. பெருமான் பார்த்தான், யாருக்கு பிருத்திவியா சேவிக்கணுமோ சேவிச்சுக்கட்டும், யாருக்கு காற்றா சேவிச்சுக்கணுமோ சேவிக்கட்டும், யாருக்கு பூமியா சேவிக்கணுமோ சேவிச்சுக்கட்டும். இது ஒத்தனையும் மனசில் நிற்காது. எனக்கு கூறார் ஆழி வெண்சங்கேந்தி கொடியேன் பால் ஒரு நாள் காண வாராய் என்ன ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தோட சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்குன்னு தயார். எப்படியானு சேவிக்க வந்தா போருங்கிறதுக்குத்தான் இத்தனை பாடும் படுறான் எம்பெருமான். என்ன நாம் ஏதானு ஒன்னாவன் சேவை சாதிச்சுட்டு எனக்கு அது ஆசை இல்லைன்னுட்டு கிட்டக்க வராத விட்டுடுவோம். நீ எத்த ஆசைப்பட்டாலும் அந்த உருவத்தில் நான் உண்டு, நீ வந்தா சரி. என் ஆஸ்திகர்கள் கிடைப்பர்களான்னு காத்திருக்கிறான் எம்பெருமான். சாஸ்திரமே ஓதுகிறது, அக்னௌ திஷ்டதி விப்ராணாம் ஹிருதி திஷ்டதி யோகினாம். அக்னியிலே பிராமணர்களுக்கு சேவை சாதிக்கிறான். நாம் பிராமணர்கள்னா நித்திய கர்மானுஷ்டானத்தை விட்டுடவே கூடாது. அக்னி கையிலேயே இருக்கணும். 3 அக்னிகள் குளித்து 3 அனலையோம்பும் குறிகள் அந்தணமதண்ணை என்று தொண்டடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார். நித்திய அனுஷ்டானத்துக்கு அக்னி தேவை. பெருமான் பிராமணர்களை பொறுத்தவரை அக்னியிலேயே சேவை சாதிச்சிருவான். ஹிருதி திஷ்டதி யோகினாம், ஹிருதய கமலத்திலே யோகிகளுக்கு சேவை சாதிக்கிறான். அடுத்தா போலே சர்வத்திர எல்லா இடத்துலையும் சமதர்சனம் புரிஞ்சுட்டவாளுக்கு எதிலையுமே சேவை சாதிப்பன். நாற்காலிலையும் உண்டு, கடிகாரத்திலையும் உண்டு, புஸ்தகத்திலையும் உண்டு, வேட்டிலையும் உண்டு, உம்மிலும் உண்டு, எம்மிலும் உண்டு, எல்லாவற்றிலையும் சேவை சாதிப்பன். அந்த பார்வை பார்க்குற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு கொடுத்துனா சுலபத்தில் தெரியாது. இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காண்டிருக்காள்னு சொன்னால் ஒருத்தர்னு பார்க்கறதுக்கு அடி எனக்கு தோணுமா? கண்டிப்பாக தோணாது. எத்தனை நாற்காலி போட்டிருக்கா, எத்தனை வரிசை போட்டிருக்கான்னு எண்ணத்தான் தோன்றதே தவிர மொத்த பேர் இறையடியார்கள்னு சேர்த்து பார்க்கறதுக்கு தோன்றதில்லை. அப்படி தோணிட்டவனுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் பெருமான் சேவை சாதிக்கிறான். இங்கே இருக்கிற ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. வேட்டியாக இருந்தாலும், சொக்காயாக இருந்தாலும், வெளுப்பாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், உயரமோ குள்ளமோ எல்லாம் பாகவதர்கள். என்ன ஒன்னா பார்க்க தெரிஞ்சுட்டான்னா பெருமான் எல்லாரிடத்திலும் சேவை சாதிக்கிறான். அந்த நிலையிலையும் நாம் இல்லை. அக்னியில் பார்க்குற அளவுக்கு பிராமணியமும் இல்லை, நம்ம ஹிருதய கமலத்தில் சேவிக்கிற அளவுக்கு யோக மார்க்கமும் தெரியாது, எல்லா இடத்துலையும் பார்க்குற அளவுக்கு சமதர்சனமும் இல்லை. பின்ன நாம் எப்படித்தான் பெருமானை சேவிக்க? அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்லித்து, பிரதிமாசு அப்பிரபுத்தானாம். இந்த அளவுக்கு புத்தி வளராதவர்களுக்கு பிரதிம உருவத்திலே சேவை சாதிக்கிறான். பிரதிமைனா பொம்மை. ரொம்ப சுலபமாக அர்த்தம் வச்சுக்கணும்னா ஒரு பொம்மை உருவத்தோட பெருமான் சேவை சாதிக்கிறான். ஆனால் தமிழில் நாம் பொம்மைன்னா குழந்தைகள் விளையாட்டுக்கு வச்சுக்கிற பொம்மைன்னு தோணிடும். அப்படி இல்லாமல் பெருமான் ஒரு அர்ச்சாவதார திவ்யமங்கள விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு எப்படி ஆகம முறைப்படி ஏறி அருளப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டு திவ்ய தேசங்களில் சேவிக்கிறான் அல்லவா. ஆக பிரம்மம் எல்லாத்த விட பெரியது. அது எல்லாத்தையுமே தனக்கு சரீரமாக கொடுத்தது. அங்கான்யா தேவதாகான்னு சாஸ்திரம் சொல்லும். எல்லா தேவதைகளுமே பெருமானுக்கு அங்கங்கள். ஆனால் அந்த மாதிரி பார்க்குற அளவுக்கு நமக்கு ஞானம் போதாது. அதனால நம்ம குறைவான ஞானத்துக்கு தகுந்தா போலே ஒரு பிரதிம உருவத்திலே விக்கிரக ரூபத்தில் பெருமான் சேவை சாதிக்கிறான். இதை புரிஞ்சின்ற சுவாமி ராமானுஜர் தன்னுடைய முதல் ஸ்லோகத்தில் எப்படி அமைக்கிறார்னு பார்க்க வேண்டும். அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே. அகில ஒன்று விடாமல் எல்லாம், புவன உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும், ஸ்தேம பங்காதி லீலே அதை படைத்ததும் காப்பதும் அழிப்பதும், இந்த 3 யார் ஒருத்தன் விளையாட்டாக செய்கிறானோ. அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலே வினத விவிதபூத வராத ரக்ஷைக தீட்சே. வராத்தர்கள் மிக தாழ்ந்தவர்கள். யார் ஒருத்தர் பக்தி என்னோ சரணாகதி என்னோ சொல்லிண்டு பெருமானே உன் திருவடிகள் சரணம் என்று பற்றி கொண்டால் அவர்களை ரட்சிக்கிறதையே தனக்கு சத்திய வாக்கியமாக வச்சுருக்கான் எம்பெருமான். வராத ரக்ஷைக தீட்சே. தீட்சை எடுத்துக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீள். ஒரு காரியத்தை எடுத்துனுட்டோம், முடிகிற வரைக்கும் அடி என் தீட்சை. நமக்கு தெரிஞ்ச தீட்சை இத்தோட சரி. ஆனால் பெருமானுக்கு தெரிந்த தீட்சை அதல்ல. எடுத்த காரியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் சொன்ன சொல் தவற மாட்டான். வராதரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே. அந்த பிரம்மத்தை எங்க நாம சேவிக்கலாம்? ஸ்ருதி சிரசி வேதாந்தத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறான். சுலபத்தில் வெளியாருடைய கண்களுக்கு பட்டுடுறதில்லை. காத்து நீரெரிகாலாக கண்ணிலே படுவனே தவிர ஸ்வரூபேண பெருமான சுலபத்தில் பார்த்துட முடியாது. ஸ்ருதி சிரசி, ஸ்ருதின வேதம், சிரசுன வேதாந்தம் உபனிஷத்துக்கள். ஸ்ருதி சிரசி விதீப்தே, உபனிஷத்துக்களிலே ஒளிவிடுகிறான் எம்பெருமான். யார் அவர்? பிரம்மம். கடைசியாக இத்தனையும் சொல்லிட்டு வந்த ராமானுஜர் அவனைத்தான் பிரம்மம்னு ஸ்தாபித்தார்.
சாஸ்திரமே சொல்லித்து, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. வாருணி வருணதேவனுடைய பிள்ளை பிருகு மகரிஷி. பிருகு போய் வருணதேவனிடத்தில் பிரார்த்திக்கிறார், எனக்கு பிரம்மம்னா என்னான்னு சொல்லுன்னுட்டு. இது ரொம்ப வேடிக்கையாகப்பட்டது வருணதேவனுக்கு. ஏதோ குழந்தைகள் ஒரு பொம்மையை காட்டி இந்த பொம்மை என்னன்னு சொல்லுன்னு கேட்குறாப்பலன்னா நீர் கேட்குறீர். வாசலில் ஆடு ஓடித்து ஆடு என்னன்னு பிள்ளை கேட்டுதுன்னு ஆட்ட சொல்லலாம். இவர் பிருகு மகர்ஷி நேர வருணதேவனிடத்துல போய் பிரம்மம் என்னான்னு சொல்லும். பிருகுருவை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் புரோவாச்ச சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அவரும் சளைக்காம பதில் சொல்றதுக்கு ஆரம்பித்தார். பிருகுருவை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார. தன் பிதாவான வருணதேவனை நோக்கி பிருகு கேட்கிறார், அதீஹி பகவோ பிரம்மேதி, பிரம்மத்தை பற்றி ஹே பகவா பெரியவரே எனக்கு பிரம்மம் எதுன்னு சொல்லும். அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் புரோவாச்ச. அந்த பிள்ளையை பார்த்து தகப்பனார் சொல்ல ஆரம்பிக்கிறார், இது பிரம்மம். எதுன்னு மேலே லக்ஷணங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். அது பிரம்மத்துக்கு இருக்கிற முக்கிய லக்ஷணம், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி. எவனிடத்திலிருந்து ஜகத்தத்தனையும் தோன்றுகிறதோ பிரம்மம் எதுன்னு கேட்டால் ஷடக்கென பதில். தாம் பெரிசாருக்கும் தன்னை அண்டினவர்களை பெரியவர்கள் ஆக்கிடும். பிரம்மத்துக்கு லக்ஷண அடையாளம் சொல்லுன்னா, எதனிடத்திலிருந்து உலகம் அத்தனையும் தோன்றுமோ, எதனாலே உலகம் காக்கப்படுகிறதோ, எதனிடத்திலே பிரளய காலத்திலே உலகம் அத்தனையும் லயிக்குமோ, எத்தாலே நாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்லுகிறோமோ அது பிரம்மம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி என்று தான் வருணதேவன் தம் பிள்ளை பிருகுவுக்கு தெரிவித்தார். இது பிரம்மத்துக்கே உண்டான லட்சணம். அப்போ அது என்ன செய்யும்? படைக்கும், காக்கும், அழிக்கும். இந்த முத்தொழில்களையும் செய்யக்கூடியது தான் பரபிரம்மம் இல்லையே. நாம் 3 வெவ்வேறு ஆட்களை பற்றினா படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 பேசின்னு இருக்கோம்னு தோணும், இருக்கலாம். அதெல்லாம் அவதார தசையிலே பரபிரம்மம் செய்விப்பது. ஆனால் இது இத்தனை சேர்த்து செய்வது தானே படைத்து, தானே காத்து, தானே அழிக்கும் பரபிரம்மம். இதிலே 3ங்கிறது அந்த பிரம்மத்தினுடைய 3 உருவங்களே தவிர பிரம்மம் தானாகத்தான் இத்தனையுமே செய்யும். அந்த பிரம்மம் 6ன்னு தான் இப்போ கேள்வி. இந்த ஸ்லோகம் பார்த்தோமே, அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலே ஒன்று விடாமல் எல்லாம் அகிலன்னு தொடங்கித்து. சற்று முன்பாக அடியன் நடாதூரம்மாள்னு ஒருத்தரை பற்றி விண்ணப்பிச்சேன். அந்த சுவாமி காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் எங்களாழ்வானிடத்தே. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எங்களாழ்வான், அதாவது விஷ்ணு சித்தர், நடாதூரம்மாளுக்கு அர்த்தம் சொல்லிட்டுருக்கார். அகில புவன, புவன உலகம். இது தமிழ் பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது கம்பநாடர் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பாடலாக முதல் பாசுரம் கம்பராமாயணத்தில் தொடங்குகிறார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும், உலகத்தையெல்லாம் சிருஷ்டிப்பவன், நிலை பெறுத்தலும் ரட்சிப்பவன், நீக்கலும் அழித்து விடுபவன். இது 3ஐயும் அலகிலா விளையாட்டுடையாரவர். 3ஐயும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, ஒரு விளையாட்டுத்தனமாக முடிக்க வேண்டும். விளையாட்டுடையாரவர் தலைவர், அவன்தான் தலைவன். சம்ஸ்கிருதம் பிரம்மம்னுது, கம்பநாடர் தலைவர்னு விட்டார். அப்படி வேணா அர்த்தம் வச்சு விடலாம். இப்போ அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவனுடைய திருவடிகளையே நாம் பத்துவோங்கிறதே தமிழ் புலவர் கம்பநாடர் தெரிவித்தார். இப்போ அதே போல உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழிக்கிறான். இந்த 3 செய்யறது பிரம்மம். அகில புவனான்னு தொடங்கித்து. இந்த நடாதுரம்மாள் உடனே பிடிச்சுன்னு விட்டார். ஏன் சகல புவனான்னு எழுதினா என்ன? அகில புவனான்னு தான் எழுதணுமா? சகல புவனான்னு எழுதினா என்னன்னா எழுதலாம். சகலாக்கும் அகிலாக்கும் வித்தியாசம் உண்டு. சகலான எல்லாம்னு அர்த்தம், அகிலன்னா ஒன்று விடாமல் எல்லாம்னு அர்த்தம். ஒன்று மிச்சமில்லாமல் எல்லாம்னா அகிலான்னு பொருள். சகலான்னா ஓரளவுக்கு. ஒருத்தருக்கு தெரியும் இவர் நன்னா சாஸ்திரம் வாசிச்சவர், வித்வான்னு ஒருத்தர் சொன்னால் நன்னா படித்தவர்னு அர்த்தம் கிடைக்கும். இன்னொரு விதமாக சொல்லி பார்ப்போமா, இவருக்கு தெரியாத சாஸ்திரமே இல்லை அப்படின்னா தான் நன்னா அர்த்தம் புரியாது. இவருக்கு தெரியும்னு சொன்னால் ஓரளவுக்கு தெரியாட்டாலும் தப்பு இல்லைன்னு தோணும். ஆனால் இவருக்கு தெரியாத சாஸ்திரமே இல்லைன்னுட்டா அர்த்தத்திலே பூர்த்தி. அதே போல் சகலன்னு சொல்கிறத விட அகிலன்னு சொன்னால் ஒன்று விடாமல் எல்லாம். அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதகான்னு கண்ணன் தெரிவித்தான். கிருஷ்ணம் ஒன்று கூட மிச்ச விடாமல் எல்லாத்துக்கும். நடாதுரம்மாள் சளைக்கலை, திரும்ப கேட்டார், அப்போ நிகில புவனான்னு சொன்னால் என்னன்னார். அதுக்கும் அதே அர்த்தம். அகிலன்னாலும் ஒன்று விடாமல் எல்லாம், நிகிலன்னாலும் ஒன்று விடாமல் எல்லாம். பாஷை ரொம்ப உயர்ந்த பாஷை. ஆங்கிலத்திலே ஏதான ஒரு பாஷை ரொம்ப உயர்ந்த பாஷைன்னா பணக்கார பாஷைன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாள்.
அந்த மாதிரி இது ரொம்ப